தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சியில் போதை ஊசி செலுத்திய இளம்பெண் பலி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருச்சியில் போதை ஊசி செலுத்திய இளம்பெண் பலி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திருச்சி மாநகரில் ஒரு தங்கும் விடுதியில் ஒரு இளம்பெண் போதை ஊசி செலுத்தும் போது மயக்கமடைந்துள்ளார். சிறிது நேரத்தில் மரணமடைந்துள்ளார். காவல்துறை விசாரணை செய்து அந்த இளம்பெண்ணின் 2 நண்பர்களை கைது செய்துள்ளனர். விசாரணையில் போதை ஊசி செலுத்திய இளம்பெண்ணின் தாயார் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. தாயார் விற்று வந்த அந்த போதைப் பொருளை தாயாருக்கு தெரியாமல் அந்த இளம்பெண் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. திருச்சி லாட்ஜில் தனது நண்பர்களுடன் அவர் தங்கியிருந்து போதை ஊசி செலுத்தியுள்ளார். போதை ஊசி செலுத்திய போது மயக்கமடைந்துள்ளார். உடனடியாக மரணமடைந்துள்ளார். காவல்துறை 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள், கஞ்சா, தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள் அருகில் கஞ்சா விற்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கஞ்சா விற்கிறாங்க. காய்கறி மார்க்கெட்டு அங்கே கஞ்சா விற்கிறாங்க. லோடுமேன் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே பூரா கஞ்சா விற்கிறாங்க. சுமை தூக்கும் தொழிலாளிகள், ரிக்ஷா ஓட்டுறவங்க, ட்ரைசைக்கிள் ஓட்டுறவங்க, இவங்களை குறிவைத்து இந்த கஞ்சா விற்கப்பட்டு வந்தது. தற்பொழுது மாணவர்களை குறிவைத்து இந்த கஞ்சா விற்பனை, போதைப்பொருள் விற்பனை நடைபெற்று வருகிறது. தமிழக காவல்துறை, போதை ஒழிப்புத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கஞ்சா வியாபாரிகள், போதைப்பொருள் விற்கிற அந்த வியாபாரிகளை கைது செய்து தகுந்த தண்டனை வாங்கி தர வேண்டும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தங்களுடைய குழந்தைகளை பெற்று போட்டு படிக்க வச்சா மட்டும் போதாது. தங்கள் பிள்ளைங்க எங்கே போகுது, என்ன சாப்பிடுது, போதைப் பொருள் பயன்படுத்துதா, அதோடைய பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்குது, கூட்டாளிகள்லாம் எப்படிப்பட்டவங்க, அதில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஆக இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அதிகமாகிடுச்சு. கடந்த 5 வருஷமாக கஞ்சா விற்பனை. திமுக என்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துச்சோ அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. பெற்றோர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த போதைப்பொருள் விற்பதை தடுக்க வேண்டும். போதைப்பொருள் விற்கும் வியாபாரிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தகுந்த தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.